ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்படியோ ஒரு வழியாக இந்த சுடர் பிசாசு நம்ம மல்லியையும் விஜயையும் விட்டு தூரமாக விலகியாச்சுங்க. இந்த கதிரேசன் மண்டையில் முடியலனாலும் கொஞ்சமாவது மூளை வேலை செய்து இவங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்ற சொல்லிட்டு நல்லபடியாக அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுறாரு. அவங்க பொண்ணுன்னு சொல்லிட்டு அவர் தான் நினச்சிட்ருக்கிறாரு. ஆனால் அவன் நம்ம பொண்ணு இல்லை, இவ ஏதோ ஒரு ஃப்ராடு பித்தலாட்டா கேங்லேருந்து தான் வந்திருக்கிறா அப்படின்றது இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு இல்லையா. அப்போ தான் தெரிய போகுது அவருக்கு என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் கண்டிப்பாக இந்த சுடர் இந்த கதிரேசன் கிட்டேயோ இல்லை நிஷா கிட்டேயோ மாற்றத்துக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இதுக்கு முன்னே விஜய் கூட இருந்ததுனால இந்த நிஷாவும் கதிரேசனும் அங்கே இல்லாததுனால அவங்களுக்கு தெரியலை. இல்லைன்னா கண்டிப்பாக அவங்களுக்குள்ளோடையே இந்த சுடர் இருக்கிறதுனால இப்போ ஏதாவது ஒரு சமயத்தில் கதிரேசன் கண் முன்னாடியோ இல்லை நிஷாவுக்கு தெரிகிற மாதிரியோ இந்த சுடர் கண்டிப்பாக ரகு கிட்ட ஃபோன் பேச போகிறாங்க. அப்படி உணர்ச்சி வசப்பட்ட பேசும்போது எதேச்சியா கதிரேசனோ இல்லை நிஷாவோ பார்க்க தான் போகிறாங்க. அப்போ தான் தெரிய போகுது இப்போ இந்த மல்லி சொல்கிறது உண்மைதானோ, இவன் நம்ம ரேணுகா இல்லையோ அப்படின்ற சந்தேகம் கண்டிப்பாக எழுதான் போகுது. சரிங்க, இப்போ நம்ம வெண்பா குட்டி ஒரு சூப்பரான ஒரு கொஷின் கேட்குறாங்க. அந்த கொஷினை கேட்டு நம்ம மல்லியும் சரி விஜயும் சரி ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான கொஷினை தான் கேட்குறாங்க. கழுத்தை பிடிச்சி இந்த சுடர் நெரிச்சதுனால வலிக்குதா மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை தொட்டு பார்த்து நம்ம வெண்பா குட்டி கேட்குறாங்க. இப்போ இல்லை வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்கிறாங்க. விஜயும் பக்கத்துலேயே நின்றுட்டுருக்கிறாரு. இந்த டைமில் தாங்க நம்ம வெண்பா குட்டி ரொம்ப ஷார்ப்பாக ஒரு கொஷின் கேட்குறாங்க. சரி, அவங்க என்ன பெத்த அம்மா தானே, அப்படி இருக்கும்போது தாத்தா கூட போகும்போது என்னையும் தானே கூட்டிகிட்டு போயிருக்கணும், அவங்க ஏன் என்னை இங்கேயே விட்டுட்டு அவங்க மட்டும் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா குட்டி கேட்குறாங்க. செம மாசான கொஷினுங்க. பெரியவங்களுக்கு கூட இந்த யோசனை இல்லை. நம்ம வெண்பா குட்டி பார்த்திங்கன்னா அவங்களுடைய சூழ்நிலையில் இருந்து, ஏன்னா விஜய் சொல்கிறார் இவங்க தான் பெத்தம்மா இவங்க தான் பெத்தம்மான்னு சொல்லிட்டு, பெத்தம்மானா என்னையா விட்டுட்டு போனாங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் நம்ம மல்லியும் விஜயும் இருக்காங்க. விஜய் இந்த சமயமாவது விஜய்க்கு எட்டாத மூளை கூட நம்ம வெண்பா குட்டிக்கு எட்டிக்கிச்சு. இதையாவது கொஞ்சமாவது விஜய் யோசிச்சு பார்க்கணும். சரி, வெண்பான்றாலே வெண்பாவையும் கூட்டிகிட்டு போயிருந்தா இருக்குமே, இவ கூட்டிகிட்டு போலையே அப்படின்றது இப்போவாவது இந்த விஜயோட மரமண்டைக்கு எட்டுச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம மல்லியை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி அவளுடைய அந்த டவுட்டுக்கு கொஞ்சம் துணையாக சப்போர்ட்டிவாக இருந்தார் அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் இவ சுடர் இல்லை அப்படின்றதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரத்தை விஜயோட சேர்ந்து நம்ம மல்லியும் கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட்டிவாக விஜய் இருக்கணுங்க. விஜய் இல்லாததுனால தனியாக மல்லி போயிட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்காம இந்த சுடரை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்காங்க. அவளுடைய சுயரூபத்தை வெளிப்படுத்த முடியாமல் இருக்காங்க. சரிங்க, இப்போ தன்னோட அப்பா வீட்டுக்கு போயாச்சு சுடர். ஒரே கொல்ல வெறியில் இருக்காங்க மல்லி மேலே. ஒவ்வொரு டைமும் தன்னோட வாழ்க்கைக்காக அவர்கிட்ட தர்மம் கேட்குற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிஷா அப்படின்னு சொல்லி ட்ராமா பண்ணிகிட்ருக்காங்க. உடனே கதிரேசன் உன்னை அந்த வாழ்க்கைக்குள்ளே உட்கார வைக்க வேண்டியது ஏன் பொறுப்புமா, நீ கவலையப்படாதன்னு சொல்லிட்டு இந்த கதிரேசன் தன்னோட பொண்ணுக்கு ஆறுதல் படுத்திட்டு இருக்கிறாரு. அவர் பார்த்திங்கன்னா அந்த வாழ்க்கைக்குள்ளே உட்கார வைக்கிறாரா இல்லை இந்த சுடரோட சுயரூபம் தெரிஞ்சு ஜெயிலுக்குள்ளே போயிட்டு கழித்திங்க உட்கார வைக்கிறாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.